நீங்க சொல்றத பார்த்தா விஜய் முதலமைச்சர் ஆகிறதுக்குள்ள நூற்றுக்கணக்கானவர்கள் பலியாயிருவாங்க, நூற்றுக்கணக்கானவர்கள் இறந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம். அந்த தேதியை அவாய்ட் பண்ணுங்கன்னு தான் நம்ம சொல்றோம். சனிக்கிழமையில அவர் எப்பயுமே அவர் வாழ்நாள்லையும் சரி, அவர் வந்து பூச நட்சத்திரம், அவர் வந்து ஜென்ம தாரையான அனுசம் உத்திரட்டாதி இந்த பூச நட்சத்திரங்களை வந்து அவர் பயன்படுத்தக்கூடாது. அது அவருக்குமே மன கஷ்டத்தையும் உடல் ரீதியாக மன வேதனைகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பாக அது இயற்கையாகவே கொடுத்துரும். அதனால் இவர் வாழ்நாளை தவிர்க்கிறது நல்லது. இது வந்து இன்னும் போகிற காலங்களில் கண்டிப்பாக மாற்றி தான் ஆவார். ஆனால் இதுதான் காரணம். 2026 தேர்தலை முன்னிட்டு முதற்கட்டமாக சனிக்கிழமை பிரச்சாரம் விஜய் தவறு. அது சனிக்கிழமை தேர்ந்தெடுத்து தவறு தான். ஆனால் 2026 தேர்தலுக்கு இன்னும் ஒரு 7-8 மாதம் இருக்குது. அதற்குள்ள விஜய் இயல்பை விட அதிகமான பிரச்சாரங்களில் கலந்து கொள்ள போகிறாரு. அப்போ அவர் போகக்கூடிய ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு உயிர் பலி வாங்கும் அப்படி நம்ம சொல்ல வரல. ஏதாவது ஏன்னா காலையில் நாமக்கல்லுக்கு தொடர்ந்து பாதிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கு சனியோட நட்சத்திரத்தில் இருக்கிறது. அப்போ கண்டிப்பாக இவர் போகிற இடங்களில் கண்டிப்பாக விபத்து வரத்தான் செய்யும். ஆக்சிடெண்ட்டும் வரும், நெருக்கடி வரும், பிரச்சனைகள் வரும். தேவையில்லாத இவருக்கு வந்து கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் இப்போ தரப்போகுது.